ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூல்ல கொண்டு விட்டோமா, கூட்டிட்டு வந்தோமான்றதோட முடிஞ்சிரும். இதே லீவ் விட்டாங்கன்னா, டெய்லி வந்துட்டு போர் அடிக்குது எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னா, எங்க தான் நம்ம கூட்டிட்டு போறது? அந்த மாரி ஆயிடும். ஸோ இந்த மாரி சம்மர் லீவெல்லாம் வந்துருச்சு அப்டின்னாலே, அங்கங்க இங்கேயும் வந்து பசங்கலாம் விளையாடுற மாரி எல்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி தான் வந்துட்டு இந்த கார் ரேசிங், பைக் ரேசிங், ஸ்லைடிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க தான் கூட்டிட்டு போனோம். ஃபர்ஸ்ட்டு ஏறுனதுமே ஒரு வண்டிய போய் இடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலா ஓட்ட ஆரம்பிச்சுட்டா பாப்பு. நம்மன்னு கிடையாது. எல்லா பேரண்ட்ஸுமே இந்த குட்டீஸ கூட்டிட்டு எங்க போறதுன்னே தெரியாம எல்லாரும் வெளியில சுத்திட்டு இருப்பாங்க. வீட்ல இருக்கும்போது டிவி, செல்லு தான் அதிகமா பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கு இந்த மாரி வெளியில கூட்டிட்டு போறதே எவ்வளோ பெட்டர்ன்னு தோணும். அதுவும் விளையாண்டோம் வந்தோன்னு கிடையாது. ஃபுல் டே விளையாட விட்டாலும் அந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே வராது. இந்த ஸ்கூல்னு ஒண்ணு இல்லன்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். அதுவும் இங்க வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் விடலாம் அப்டின்னா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறது டிராயிங் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. மத்த கிளாஸ்லாம் விடலாம் அப்டின்னா, ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணி தான் போய் விடுற மாதிரி இருக்கும். அதுவும் 1 மாசம் லீவெல்லாம் கிடையாது. 2 1/2 மாசம் லீவுன்றப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மீன் பிடிக்கிற கேம்னு சொல்லிட்டு ஒண்ணு வப்பாங்க. அதுல ஒரு மீன கூட நான் யாரும் புடிச்சு பார்த்தது கிடையாது. வெறும் டிஷ்யூ பேப்பர வச்சு தண்ணீல விடும்போதுமே அந்த டிஷ்யூ பேப்பர் நனைஞ்சு கீழ விழுந்துரும். அது வேஸ்ட் தான் அந்த கேமே. இதுல நம்ம ஒரு மீன் கூட புடிக்கவே முடியாது. அதுவும் ஆக்டிவா உள்ள மீனெல்லாம் கூட விடுங்க. அந்த டல்லா இருக்கு பாருங்க, அந்த மீன கூட ட்ரை பண்ணோம் அப்டின்னா, அது கூட மாட்டாது. அப்படியே நாங்களும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பாப்பா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.